இப்போ இதுக்கு பதில் சொல்லணும் திருமதி ஜானகி கண்ணன் அவர்கள். வாங்கம்மா. தன்னெஞ்சறிவது பொய்யற்க, பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். பொய் என்று உள்ளம் உணர்த்துவதை சொல்ல வேண்டாம். அப்படி சொன்னால் அந்த பொய் சொன்னவரின் நெஞ்சமே அவரை சுடும். தன்னுடைய நகைச்சுவை மிகுந்த பேச்சால் பட்டிமன்றங்களை மிகவும் ரசிக்கும்படியாக செய்த நடுவர் திரு ராஜா அவர்களே, எட்டும் அறிவினில் ஆணுக்கிங்கே பெண் இழைப்பில்லை கான் என்று கும்மியடி என்ற பாரதியின் வரிகளை பட்டிமன்ற மேடைகளிலே முத்திரை பதித்த திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களே, சக பட்டிமன்ற பேச்சாளர்களே, தங்களுடைய பாராட்டுதல்களை கரவொலிகளாக்கி சும்மா அதிருதில்ல என்று இந்த அரங்கத்தை அதிர வைத்துக் கொண்டிருக்கும் பார்வையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம். நடுவர் அவர்களே, என்னோட உரையை தொடங்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் சாமி. சின்ன பொய்கள்னு சொல்றோமே, அந்த சின்ன அப்படிங்கிறதுக்கு பவுண்டரி என்ன, அதோட வரைமுறை என்ன? இது சின்னது இது பெரியதுன்னு சொல்ல போறது யாரு? ஒருத்தர் பொய் சொல்லும் பொழுதும் ஆமா இவங்க சொன்னது சின்னது, இல்ல இவங்க சொன்னது பொய் அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போறதுக்காங்க என்ன நடுவர் ராஜா உட்கார்ந்துருக்காரா என்ன? ஒவ்வொரு இடத்துலயும் நான் போய் பொய்க்கு நடுவுல உட்கார்ந்துருக்கேன். அதானே, இப்படி சின்ன பொய்கள் சுகம்னு நம்ம சொன்னோம்னா, சின்ன திருட்டு சுகமா, சின்ன கொலை சுகமா, சின்ன கொள்ளை சுகமா, சின்ன கற்பழிப்பு தான் சுகமா? இவங்க பேசுறத பார்த்தா எல்லா தப்புக்கும் முன்னாடி சின்னங்கிற ஒரு அடைமொழி போட்டுட்டா அதெல்லாம் சரியாயிடும் போல இருக்கு. அதுல அவங்க சொல்றாங்க பாருங்க, ஒரு குறளை யாரு உலக பொதுமறைன்னு நம்ம வச்சு கும்பிட்டுட்டு இருக்கோம். ஒரு நூலை, திருக்குறளை எழுதின மகான் திருவள்ளுவர், அவரோட திருக்குறளை சொல்றாங்க, பொய்மையும் வாய்மை இடத்த பொறை தீர்ந்த நன்மை பயக்கும் என்னன்னு. இவங்க பேசுறதை கேட்டுட்டு நான் எடுத்து திருக்குறளை பார்க்கணுமோன்னு பயம் வந்துருச்சு. பொய்மையும் வாய்மை இடத்த அது அளவில் சிறியதாக இருப்பின்னு அவ்வளவு பயம் வந்துருச்சு நடுவர் அவர்களே. இல்ல உங்களுக்கு அந்த பயம் வரும். அது சின்னதா இருந்தா என்ன, பெருசா இருந்தா என்னங்க, குற்றம் தானே. தப்பு தான்யா. விஷம் ஒரு துளியா இருந்தா என்ன, ஒரு குடமா இருந்தா என்ன சார்? அவங்க கொண்டு செத்துருவாங்கல்ல சாப்பிட்டாங்கன்னா. இவங்க என்ன ரொம்ப சின்னோண்டு விஷம் சாப்பிட்டுக்கங்கன்னு ஒரு சின்ன துளி சயனைடை கொடுத்து பார்க்கலாமா நம்ம? ஏமா பட்டிமன்றம் நடக்கணுமா? அதான் அந்த பயம், அதுதான் அந்த பயம் இருக்கணும். பட்டிமன்றம் நடக்கணுங்கிறதுக்காக எப்படி ஒரு துளி விஷம் சாப்பிட மாட்டோமோ, இந்த சமுதாயம் நன்றாக இருக்கணும்னா இந்த சின்ன பொய்களை அறவே ஒழிச்சிருவோம். ஒன்று இல்லைன்னு பண்ணிடுவோம். கௌசர் பாய் ஒரு இன்சிடென்ட் ஒன்று சொன்னார், ரொம்ப மனசை தொடர நிகழ்ச்சிங்க. அந்த குழந்தை நல்லா படிக்கணும், இன்னைக்கு அந்த குழந்தைக்கு கல்யாணம் ஆயிருக்குன்னு அப்பா ஒரு விஷயம் சொன்னார் பார்த்தீங்களா? அதை தாங்க வள்ளுவன் சொன்னா, பொய்மையும் வாய்மை எடுத்து புரை தீர்ந்த நன்மை பயக்கும் என்று. புரை தீர்ந்த நன்மைனா குற்றமற்ற நன்மை. யாருக்கு குற்றமற்ற நன்மை? சொல்லப்படுபவருக்கு குற்றமற்ற நன்மை, சொல்கிறவருக்கு குற்றமற்ற நன்மை, சுற்றி இருக்கிற அத்தனை பேருக்கும் குற்றமற்ற நன்மையா? அந்த இன்சிடென்ட்ல யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா இவர் செஞ்சது தப்புன்னு? நடுவர் அவர்களே, உங்கள்கிட்ட நான் இப்போ ஒரு கோரிக்கை வைக்கிறேன். என்னம்மா? அந்த கௌசர் பேக் சொன்ன அந்த நிகழ்ச்சியை அந்த அணிக்கு சார்பா எழுதி வச்சுக்காதீங்க. இல்லம்மா, ஏன்னா அது பொய்யே இல்ல நடுவர் அவர்களே. வள்ளுவனே தீர்ப்பு சொல்லிட்டானே அது வாய்மை எடுத்த பொய்ன்னு. வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். அதனால நான் டிக்ளேர் பண்ணிடுறேன், அவர் சொன்னது வாய்மை, எங்க அணியில ஒத்துக்குவாங்க, அந்த பாயிண்ட் அங்கேருந்து எடுத்துருங்க. ஆனா அதை விட்டுட்டு அந்த குறளை தான் செஞ்சதை நியாயப்படுத்துறதுக்கு ஒருத்தங்க சொல்றாங்க பாருங்க, அந்த 12 வருஷமா காபி போட்டுட்டு இருக்க மகான் எங்க கொஞ்சம் கையை தூக்குங்களேன். ஏங்க அட பாவமே, இப்படி ஒரு அரங்கத்துல வச்சுட்டு உங்க மானத்தை வாங்கிட்டாங்களே சாமி. ஏங்க இப்ப எவ்வளவு பாவமா இருக்கு பாருங்க. நம்ம சொன்ன பொய் உடைப்படும் பொழுது அவருக்கு எவ்வளவு மனசு, அத்தனை பேருக்கு முன்னாடி முகம் எடுக்கு. நாளைக்கு காஃபி கொடுத்துருவீங்களா நீங்க? அவருக்கு கொடுக்காதீங்க. நான்லாம் எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்வேன், எனக்கு இன்னைக்கு முடியலைங்க, கொஞ்சம் காஃபி போட்டு கொடுங்கன்னு. நீங்கள் தயவுசெய்து திருப்பி ஏமாறாதீங்க. இது இப்போ நடுவர் அவர்களை இப்போ சிச்சுவேஷனை பாருங்களேன். அவருக்கு சுமை, எல்லாருக்கும் முன்னாடி இப்படி ஆயிடுச்சேன்னு. அவங்களுக்கு பாருங்க, இவ்வளோ பாவப்பட்ட நல்ல மனுஷன், அற்புதமான மனுஷன், என் கூட 12 வருஷம் கொடுத்தன பண்ணியிருக்கிற மனுஷன்ட்ட போய் சொல்லிட்டோமே, அவங்க வேதனையில் இருக்காங்க. அவங்க 2 பேரும் சந்தோஷமா தான் இருக்காங்க.
இந்த வேதனை சுமையானதுன்னு சொல்ல வரேன். சரி சரி. அடுத்தது உடல் பருமன் பத்தி பேசினாங்க. அதை யூஸ்வலா பேசக்கூடாது, பாடி ஷேவிங் பண்ணக்கூடாது. பட்டிமன்றத்துக்காக நான் பேசுறேன். நினைச்சு பாருங்களேன் ஒரு சுச்சுவேஷன். அன்னைக்கு தான் நான் வந்து வெயிங் மிஷின்ல நின்று இருக்கேன். அந்த வெயிங் மிஷினுக்கு பொய்யே சொல்ல தெரியாது பாவம். நான் வந்து +5 கிலோ ஏறி இருக்கேன்னு காமிச்சிருது. அப்ப நான் போகும்போது என்னப்பா நீ இழைச்சா மாதிரி இருக்கேன்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி குத்தும் தெரியுமா? ஐயோ இவன் நம்மளை கிண்டல் பண்றாளோ, இதை விட நம்ம முன்னாடி குண்டா இருந்தோமோலாம் ரொம்ப கவலையா இருக்கும். அதே என்னப்பா கொஞ்சம் ஒரு பெருத்தா மாதிரி இருக்கு, ஆனா பார்க்க நல்லா இருக்கப்பான்னு உண்மையை சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இது எதுக்கு சொல்லணும்? அவ எப்படி எப்படி இருந்தா என்ன, அதைத்தான் சார் நானும் சொல்ல வரேன். பாக்குறவள நீ குண்டா இருக்க இதெல்லாம் எதுக்கு அவசியமே இல்ல. கரெக்ட். அதை சொல்லாட்டி பொய்யே சொல்ல வேணாம்ல. தேவையே இல்லையம்மா இந்த கமெண்ட். ரொம்ப கரெக்ட் நடுவர்களே, அதை பத்தி பேசவே வேணாம். அப்படி பேசினா உண்மையை சொல்லுங்கிறேன். நான் அப்புறம் ஒரு மாசம் நல்லா சாப்பிடாம இருந்து நல்லா இழைச்சு போயிட்டு வந்தேன்னாக்க அப்போ இவங்க வந்து இழைச்சு போயிருக்கேன்னா எனக்கு நல்லா இருக்கும். நான் ஒரு மாசம் நல்லா சாப்பிடாம நல்ல ட்ரிம் ஆகி வந்த போது ஜானகி இழைச்சிட்டு பண்ணா போன தடவையும் அதே தான் சொன்னா, இந்த தடவையும் அதை சொன்னா, எவன் நம்புவான் இதை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த அம்மா சொல்றதுல நீங்க கவனமா இருக்கீங்க. ஆமாமா, நான் கவனமா இருக்கேன், ஆனா நம்பிக்கைப்படலை சார். சரி. ஏன் தெரியுமா? ஒரு இங்கிலீஷ் சேயிங் ஒன்று இருக்கு. The worst thing about being lied to is knowing that you are not worth the truth. எப்ப தெரியுமா போய் சொல்லுவோம்? நமக்கு உண்மை தெரியறதுக்கு தகுதி இல்லைங்கிற போதுதான் போய் சொல்லுவாங்க. அடுத்தது இவங்க எங்க அக்கா என்ன வச்சு செஞ்சா சார். நான் கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் சுத்தின போது, ஜானா இது வந்து ப்ராஸ்பரிட்டியோட இதுடி, நீ சந்தோஷமா இருக்கேன்னு. அப்படிதான் போல இருக்குன்னு கொஞ்சம் ஏறிட்டே போனா உடம்புலயும் சுமை ஏறுது, என்ன கண்ணாடியில பார்த்து பார்த்து மனசுலயும் சுமை ஏறுது. அப்ப புரிஞ்சுக்கிட்டேன் சார், இந்த பொய்யை நம்பவே கூடாது. சரி, அடுத்து அக்கா தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அக்கா நல்ல அக்கா. உங்களை வந்து ஹீரோ தனுஷ்னு சொன்னாங்கன்னு. இல்லம்மா நான் ஒத்துக்கலம்மா. ஒத்துக்கல. நீங்க அதை விட்டுருங்கம்மா, வேற ஏதாவது சொல்லுங்கம்மா. நீங்க நல்லவர் சார், ஒத்துக்க மாட்டீங்க. சரி, அதுவும் ஒரு பொய் தான். இந்த மாதிரி தான் பார்க்குறவங்கள்ட்ட நீங்கள் வந்து அஜித் மாதிரி இருக்கீங்க, மாதவன் மாதிரி, என்ன கூட எல்லாரும் திரிஷா மாதிரி இருக்கேன், நயனதாரா மாதிரி இருக்கேன், நம்பிடுவோமா? அதை நம்பிருங்க. நான் ஏன் சார் நம்பிட்டு நீங்கள் பார்க்குற கண்ணாடியை நானும் பார்க்குறது. சரி, நான் என்ன தெரியுமா சொல்றேன், இந்த மாதிரி பொய் சொல்லி எங்களுக்கு முகமூடியை மாட்டாதீர்கள். அந்த முகமூடியின் சுமை தாங்கவில்லை. ஜானகி கண்ணனை ஜானகி கண்ணனுக்காகவே ரசியுங்கள், அதற்காகவே நேசியுங்கள், அதற்காகவே கைத்தட்டுங்கள்னு நான் சொல்றேன். பேசுறதுக்காக கைதட்டுங்க, அவ்வளவுதான். வசூல் ராஜா எம்பிபிஎஸ், இவங்க பஞ்சதந்திரம் சொன்னாங்கல்ல, வசூல் ராஜா எம்பிபிஎஸ் படம் பார்த்தீங்கல்ல, பொய் மேல பொய் மேல பொய். நான் வந்து நிஜத்துல இந்த மாதிரி ஒன்று இருக்குன்னு சொல்றேன். அந்த மாதிரி ஒரு அடிதடி ஆசாமை கட்டின ஆஸ்பத்திரியில், ஐயா நீங்கள்லாம் சர்ஜரி பண்ணிக்க போய் வேண்டாம், பல்ஸ் பார்க்க கையவாது கொடுப்பீங்களா, ஒரு ஜுரம் மாத்திரை சாப்பிடுவீங்களா? அதே படத்துல அந்த பையன் பொய் சொல்லி முகமூடி கிழிஞ்சு தொங்கும் பொழுது அவங்க அப்பா கதறுவாங்க பாருங்க, சத்தம் போடாம குலுங்கி குலுங்கி அழுவாங்க. எந்த மகன் தான் சொன்ன பொய் வெளியே வந்து தன் தந்தை அதனால் வருத்தப்படுவதை பார்க்கிறானோ அவனுக்கு வாழ்க்கை முழுக்க அது சுமைதான். எப்படி சார் சுகமா இருக்க முடியும் அந்த பொய்? ஃபாரின் லைஃப் ரொம்ப டச்சிங் பாயிண்ட் சொன்னாங்க. நான் என்ன தெரியுமா சொல்றேன், எதுக்கு அவங்கள்ட்ட பொய் சொல்லணும்? நல்லா இருக்கேன்னு சொல்லுங்க, ஆனா என் வேலை கடினமானது, நான் 50 டிகிரி செல்சியஸ் நான் உழைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வளருங்க. சொல்லி வளர்ந்தால் அந்த குழந்தை நாளைக்கு லாம்போகினி கேட்காது, மர்சிடிஸ் பென்ஸ் கேட்காது. கரெக்டா? கஷ்டம் உணர்ந்து வரும். இல்லைன்னா ஊர்ல களவாணி பயல்களை வளர்த்துட்டு ஆடி போய் ஆவணி வந்தா எந்த ஆவணின்னு தான் தெரியாது. அப்ப என் பையன் நல்லா வருவான். டாப்ல வரும். எங்க டாப்ல வர்றது? கூரையில உட்காந்துருப்பான். அப்புறம் பீச் பூட்டி இருக்குன்னு. சார் இதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப மனசை வருத்தப்படுத்த விஷயம். சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே. நம்மளுக்குலாம் ஒரு தோல் மேல ஒரு பழு இருக்கு. நல்லது சொல்லாட்டாலும் பரவாயில்ல, தப்பானது சொல்லி வளர்க்கக்கூடாது. இவன் போய் அந்த குழந்தை அடுத்த நாள் போய் ஸ்கூல்ல போயிட்டு நேத்து பீச் பூட்டி இருந்ததாண்டா, அதனால எங்க அப்பா கூட்டிட்டு போலன்னு சொல்றான். ஆனா அந்த பையனுக்கு அவங்க அப்பா தான் ஹீரோ, அவங்க அப்பா சொல்றதெல்லாம் உண்மைன்னு நினைச்சிட்டு இருக்கான். அப்ப கூட இருக்கிற மாணவர்கள்லாம் சிரிச்சுட்டு, எவன்டா உனக்கு இப்படி சொன்னா, பீச்சுக்கு பூட்டி இருக்கு அப்படின்னு சொல்ல போக டீச்சர் வந்து இன்டர்வியூன் பண்ணி அவங்க சொல்லி கொடுக்க, அன்று அந்த குழந்தைக்கு தன் தந்தையை பத்தின பிம்பம் நொறுங்கும் தெரியுமா சார்? ரொம்ப சுமை. தன்னுடைய பிம்பம் தன்னுடைய குழந்தை கிட்ட நொறுங்கி விட்டது என்று தந்தை உணர்வது அதை விட சுமை. இதுல எல்லாம் சுகம் எங்க இருக்குன்னு தெரியல. முடிச்சிடுறேன் சார். பரவாயில்லம்மா, சொல்லுங்க. பரவாயில்லையா? சொல்லுங்க. சரி, ஓகே. 1000 பொய் சொல்லின்னு சொன்னாங்க. அவர் நடுவரே சொல்லிட்டாரு, அது 1000 பொய் சொல்லி இல்லைங்க, 1000 முறை பொய் சொல்லி திருமணம் செய்ய. இல்லையா சார்? கரெக்டா? அப்பெல்லாம் இன்டர்நெட் கிடையாது, போய் பார்க்கணும் சொந்தக்காரங்களாம் எப்படி இருக்காங்க. இந்த மாதிரி நல்ல பழமொழிகளை இவங்க தவறா புரிஞ்சுட்டு காதல்ல போய் திருமணத்துல போய் இப்ப என்ன ஆச்சு தெரியுமா? விவாகரத்து கோட்டு முழுக்க கப்புள்ஸ் எல்லாம் பொய்யில ஆரம்பிச்சு பொய்யில முடியுது. நடுவர் அவர்களே, தும்பிக்கையை விட வலிமையானது என்ன தெரியுமா? நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை ஒரு விஷயம் உடைக்கிறது என்றால்
அது என்றைக்கு சுகமாக இருக்கும்? எவ்வளவு சுமையானதாக இருந்தால் நம்பிக்கையை உடைக்க முடியும்? கடைசியாக ஒன்று சொல்ல விரும்புகிறேன் நடுவர் அவர்களே. நண்பர்களிடத்து சொல்லும் சின்ன பொய்கள் நட்புக்கு சுமை, கணவன் மனைவியிடையே சொல்லும் சின்ன பொய்கள் தாம்பத்தியத்திற்கு சுமை, உற்றார் உறவினரிடம் சொல்லும் பொய்கள் சின்ன பொய்கள் உறவிற்கு சுமை, நீதிமன்றங்களில் சொல்லும் சின்ன பொய்கள் நீதிக்கு சுமை, பள்ளியிலும் அலுவலகத்திலும் சொல்லும் சின்ன பொய்கள் முன்னேற்றத்திற்கு சுமை, பெற்றோர்களிடம் நாம் சொன்ன சின்ன பொய்கள் கடந்த கால சுமை, குழந்தைகளிடம் நாம் சொல்லும் சின்ன பொய்கள் எதிர்கால சுமை. சின்ன பொய்கள் சுகமானது என்ற பொய்யான நம்பிக்கையை மக்களுக்கு தருவது நாட்டுக்கும் வீட்டுக்கும் சமுதாயத்துக்கும் நமக்கும் மிக பெரும் நிகழ்கால சுமை என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தன்னுடைய மூதாதையருக்கு பெருமை சேர்க்கிற பேச்சு இது. ஊவேசா குடும்பத்திலிருந்து வந்தாங்கன்னு நான் சொன்னேன், அதை அவங்க பேச்சால் நிரூபித்திருக்கிறார். தமிழ் வளர்ந்த இடம் அது, மொழியும் பண்பாடும் தழைத்த இடம் அது. ரொம்ப அருமையா பேசியிருக்கிறாங்க, ரொம்ப ரொம்ப நல்லா பேசியிருக்காங்க. 2 குறள்கள் எடுத்து வச்சுக்கிட்டாங்க. தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க, பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும், வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். 2 குறளையும் எடுத்து வச்சுக்கிட்டு சொல்பவருக்கும் சொல்லப்பட்டவருக்கும் எந்த வகையிலும் தீமை இல்லாத ஒரு சொல்தான் வாய்மை. ரொம்ப அழகான விளக்கம் அது. ஒரு தகப்பன் பொய்யனாக பிள்ளை முன்னால் நிற்பதை விட ஒரு அவமானம் இருக்க முடியுமா? அவன் பிம்பம் உடைகிறது. எதிர்கால சுமை, நிகழ்கால சுமை, கடந்த கால சுமை நிறைய பேசியிருக்கிறாங்க, ரொம்ப அழகா பேசியிருக்கிறாங்க. பட்டிமன்றம்ன்றது தான் சொல்ல வந்ததை சொல்லுவது மட்டுமல்ல, எதிர் அணிக்கு பதில் சொல்வதும் தான். அதை மிகச் சிறப்பாக செய்தது. 1000 முறை போய் சொல்வது தான் அது, பொய் சொல்வது அல்ல. ஒரு பொண்ணை பத்தி 1000 பொய் எப்படி சொல்றது? அதே ஒரு பொண்ணு அல்லது ஒரு மாப்பிள்ளை, இதை சுத்தி 1000 பொய் எங்க இருக்கும் சொல்லுங்க? எப்படி ஒன்று மாட்டிக்கிடும்? ஒரு பொய் சொன்னானா கூட தப்பிச்சிடலாம், 1000 பொய் சொன்னானா மாட்டிக்குவானா இல்லையா? அந்த பழமொழிக்கே ஒரு புது அர்த்தம். நல்லா பேசியிருக்கிறாங்க. 4 பேர் இதுவரைக்கும் பேசியிருக்கிறாங்க. இப்படி நல்லா இருந்ததுங்களா இல்லையா? ஏன்னா தலைப்பே தெரியாம வந்து உட்கார்ந்துருந்துருக்கீங்க. அது பொன்மாலை பொழுது அமைப்பின் மீது நீங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கையின் அடையாளம். அவங்க நல்லா செய்வாங்கன்னு நம்பினதுனால அது நீங்க வந்திருக்கிறீங்க.